இதெல்லாம் ஓப்பனா மாட்டிக்கிறார் அவரு. தன்னுடைய கையிலேயே தன்னுடைய விலங்க மாட்டிக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய ரிஸ்கான ஸ்டேட்மெண்ட் இது. வெரி குட் சீஃப் மினிஸ்டர் யூ ஹேவ் நவ. அபாண்டமான சீஃப் என்ன சொல்றாரு? நான் பொதுமக்களுடைய ஃபண்ட், உங்க வரி இருக்குல்ல, ஒரு நாளைக்கு எவ்வளவு வரி, தமிழ்நாட்டில் எவ்வளவு வரி கட்டுறோம், குறைஞ்சபட்சம் நம்ம எவ்வளவு வரும், ஸ்டேட் டாக்ஸ் ஒரிஜினல் ரெவென்யூ அப்படின்பா. ஸ்ட்ரைட்டா பண்றது 526 கோடி ரூபாய், ஒரு ரூபா கூட கம்மி கிடையாது, மேல கூட இருக்கலாம். அதை 24 மணி நேரத்தில் வாழ்ந்தீங்கன்னா 21 கோடி 22 கோடி ரூபாய் வருது ஒரு நாளைக்கு. அந்த ஒரு மணி நேரத்துக்கு 20% எடுங்க, அதான் கை வைக்கிறது. அதுல டெய்லி கை வைக்கிறது, இதான் கணக்கு. இதுதான் கரப்ஷன். இப்படிதான் எல்லாரும் பயந்துக்கிறது. நாட்டாடுறது, தொண்டு செய்ய போறேன், பப்ளிக் சர்வீஸ் மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தா. யாராவது ஒரு சீஃப் மினிஸ்டர் நான் நேர்மையா இருப்பேன், இந்த பப்ளிக் ஃபண்ட் உங்களுடைய டாக்ஸ்ல நான் கை வைக்க மாட்டேன், இதெல்லாம் போக ஏன் கை வைப்பான அவனையும் நான் விட மாட்டேன், இதெல்லாம் ஓப்பனா மாட்டிக்கிறார் அவரு. தன்னுடைய கையிலேயே தன்னுடைய விலங்க மாட்டிக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய ரிஸ்கான ஸ்டேட்மெண்ட் இது. இதெல்லாம் போக யங் ஏஜ், முன்னாடி இருந்தது வந்து ஓல்டு மேன் ஏ அண்ட் ஓல்டு மேன் பி, வயசாகி போச்சு. நம்ம மாதிரி கிளடு கட்டுங்க, நம்மளாம் பாய் பாய் அப்படின்ட்டு யங்ஸ்டரா வச்சுக்கிட்டு நீங்க. நானும் கிளடு கட்டேன், அவங்கள மட்டும் நான் சொல்லல. ஐ எம் ஆல்சோ சிட்டி, ஐ எம் ஆல்சோ ஓல்டு மேன், எவ்ரிபடி இஸ் ஓல்டு மேன். இதெல்லாம் போக என்ன சொன்ன கடைசியில அந்த 526 கோடியில இவ்வளவு ரூபாய அவர் கை வைக்க. இப்படி எல்லாம் இல்லாம இது போக அவர் இன்னும் ரைஸ் பண்ற. நான் மாதிரி யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்களா முன்னாடினா யாரும் பதிலே சொல்ல மாட்டேன்டாங்க. பதில் சொல்ல அப்படிப்பட்ட ஒரு சீஃப் மினிஸ்டர் கிடைக்கும் போது எவரிபடி ஷுட், என்ன பார்ட்டி என்ன ஷேட் ஆஃப் ஐ டோன்ட் பிலாங் டு எனி பார்ட்டி, வி மஸ்ட் சப்போர்ட் பண்ணி ஒரு 1 இயருக்கு குதிரையை ஓட விட்டு தான் பார்க்கணும். அதுக்கு பிறகு நம்ம குழந்தைகள்கிட்ட வந்து அரசோ கான்ஸ்டிடியூஷனோ லெஜிஸ்லேஷனோ குழந்தைகள் லெவல்ல டிஸ்கிரிமினேஷன் காட்டுகிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுல. கொஞ்சம் அது வந்து ஒரு மாதிரியா நம்மள அப்படிங்கிற மாதிரி வார்த்தை, எனக்கு திக்கான வார்த்தை சொல்லக்கூடாது இல்லையா, அதுக்காக குழந்தைகள் இதுல போய் இன்னி எஸ்சி நான் எஸ்சின்னு கொண்டாடக்கூடாது. குழந்தை 10 வயசுக்கு கீழே கொலை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எல்லா இந்தியாவில் இல்ல, தமிழ்நாட்டை மட்டும் தான் பேச முடியும், எல்லா குழந்தைக்கும் கொடுக்க வேண்டிய பெனிஃபிட்டை கொடுத்துரும், காம்பன்சேஷனை கொடுத்துரும். 357 சிஆர்பி சார் அந்த காலத்துல. சார் இதெல்லாம் போகுது சார், இன்னொன்று சொல்ல மாட்டேன், மெயினான மேட்டர் எழுதி கொடுங்க, இது முக்கியமான டெலிவிஷன் எடுங்க. எப்படின்னா இந்த செத்து போனாங்க இல்லையா இந்த பாப்பா, இவருடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அம்மாவோ அப்பாவோ எனக்கு தெரியாது. இந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு ரைட்டை கொடுக்கணும், அந்த உரிமையை கொடுக்கணும், சட்டத்தில் கொடுத்துருக்கு. அந்த சட்டத்தை வச்சு இப்ப இருக்கக்கூடிய நியூ கவர்மெண்ட் சீஃப் இருக்காரு, சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஜோசப் விஜா, அவர் ஜீவோ என்னைக்குமே டிஜிபியை வச்சு ஆர்டர் போட விடாதீங்க, தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. மாறினா அதோ தூக்கி பழைய டிஜிபி தூக்கி குப்பையில போடுறான், நடைமுறையை சொல்றேன், உங்களுக்கு தெரியாது. ஆமா கண்டிப்பா போட்டுருவான், தூக்கி குப்பையில போடுறாமா. இன்னொரு வர டிஜிபி அது பிடிக்காது, என்ன பெரிய ஆர்டரா, இதுதான் பிரச்சனைங்க இருக்கட்டும். இப்ப இந்த ஜீவோ ஒன்று போட்டா ஹோம் செக்ரட்டரி போடுற அவங்ககிட்ட அப்படிப்பட்ட கெட்ட நோக்கம்லாம் இருக்காது, அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டோம் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவங்க என்ன செய்வாரோ ஜீவோ என்ன போடணும்னா, அந்த பாதிக்கப்பட்ட பொம்பளை பிள்ளை பாப்பா இருக்கல, அவங்க அம்மாவோ அப்பாவோ அரசாங்க வக்கீல் ஒரு ஆள் இருப்பார்ல, அவரை நம்ப வேண்டாம். ஒருவேளை அவர் வேலைக்கு போயிட்டாருன்னா, புரியலையா எவ்வளவு பெரிய கேள்வி, நீங்க இதெல்லாம் கேட்க வேணாமா? வேலைக்கு போக மாட்டாருலாம் சொல்ல முடியாது. ஒரு வேளை வேலைக்கு போயிட்டாருன்னா கேசே போயிருந்தா எல்லாத்தையும் கேட்காம லார்ட் அப்படின்ட்டு அமைதியா இருந்தாருன்னா, இவர் ஆனந்துட்டு இருந்தாருன்னா வயிறு எரியுமே இல்ல கூட நிக்க பொம்பளை பிள்ளைகளுக்கு, யாரு பெத்த தாய் என்னையா பலா பணம் இப்படி நிக்கிறானே. அப்ப சட்டமே ஒரு சட்டத்தை கொடுக்கு, ரொம்ப நாள் ஆகி போச்சு சட்டம் வந்து. இந்த சட்டம் என்னன்னு தெரியல சார், எனக்கு தெரிஞ்சு 106 101 சிஆர்பிசி அந்த காலத்துல போட்டது லேட்டஸ்டா தான். எப்படின்னா சட்டத்திலே இருக்கு, அவங்க ஒரு பிரைவேட் வக்கீல வச்சுக்கலாம். யாரு பாதிக்கப்பட்டவங்க ஒரு பிரைவேட் வக்கீல வச்சு பிபி ஒழுங்கா போறாராலே வாட்ச் டாக்னு கேள்விப்பட்டீங்கல்ல, என்னடா வீட்டுல வாட்ச் டாக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாட்ச் டாக் மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கணும். பிபிக்கு உங்களுக்கு பிடிச்சிக்காது, எப்ப டிஃபரன்ஸோ கோர்ட்டோட பர்மிஷன் ரிட்டன் ஆர்குமெண்ட் ஒன்று கொடுப்பா. ஒருவேளை இவர் ஆர்கியூ பண்ணா அந்த அட்வொகேட் இருக்காருல்ல, அவர் ரிட்டன் ஆர்குமெண்ட் நேரா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரைவேட் அட்வொகேட் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பணத்தை கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் கேட்கிறாரு, பெரிய சீனியர் மோஸ்ட் அட்வொகேட்னா கவர்மெண்டே கூட ஆர்டர் போடலாம். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல யார் சீனியர் மோஸ்ட் லாயர் இருக்காங்களோ, கிரிமினல் லாயர் ஏபிசி லோவஸ்ட் பணம் யார் கேட்கிறாங்களோ அவங்க வந்து அப்பாயிண்டட் as the advocate for the victim in addition to the government PP. அப்ப அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, 2 பேருக்குள்ள இருக்கும்போது ஒரு பேலன்ஸ் ஆயிடும். பயப்படுவாரா இல்லையா? நல்லா இருக்கா, அருமையான வார்த்தை இல்லையா? அது கொண்டு வர வேணாமா? இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்களுக்கு தெரியாது. இதெல்லாம் அவங்க யாரோ ஒரு அம்மா கேட்குதுல, எனக்கு நீதி வேணும் கேட்கறாங்க யாரோ, அதெல்லாம் நான் பார்க்கல. அந்த அம்மாவோட ஒரே ஒரு குரல் மட்டும் நீதி வேணும், அதை மட்டும் பார்க்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை. அது போலீஸ் ஆஃபீஸர் குதிரை மாதிரி இப்படியே தான் சார்ஜ் ட்ரையல் தூக்கி போறது உள்ள போறது, அவ்வளவுதான். லெப்ட்ல போனா நான் கீழே வந்துருவேன், அக்யூஸ்ட் ஓடி போயிடுவான்.
குதிரை மாதிரி அப்படியே தான் ஒரே சார்ஜ், ஃப்ரேம் பண்ணணும், கோர்ட்டுக்கு போகணும், விட்னஸ் நிப்பாட்டணும், இதுதான் ஆர்குமெண்ட் அடிச்சு தூக்கி போட்டுட்டு வெளியே நடந்து போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப சிங்கா மாதிரி. அதுக்கு பேர் தான் சிங்க போலீஸ். இப்போ இந்த கேஸ் நடந்திருக்கு, இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. இந்த சிங்க போலீஸ் ஐஜி இந்த ஊருக்கு வந்தாங்களா வரலையா சார்? ஏன் சார் பயந்துக்கிட்டு பொய் கேஸ் எல்லாம் போட மாட்டாங்களா சார்? இந்த கவர்மெண்ட்ல அப்படிலாம் போட மாட்டாங்க சார். ஐஜி வந்தாங்களா வரலையா? வரல. மேடம் என்ன மேடம் லேடி ஆபீசர் நீங்க சொல்ல மாட்டேங்கிற, லேடி வரல, நல்லா சொல்ல முடியுமா மேடம்? அப்படின்னா 10 வயசு குழந்தை செத்தாலும் நான் வரமாட்டேன், 5 வயசு குழந்தாலும் நான் வரமாட்டேன், ரூமுக்குள்ளே தான் கிடப்பேன். ஏன்னா சிங்க ரூமை விட்டு வெளியே வராது, வெளியே வந்துச்சுன்னா யாரையாவது கொலை பண்ணிடும். இப்படின்னா சொன்னா இவங்களை யார்? கவர்மெண்ட் மேல நான் குறை சொல்லல. கெமா யங் ஃப்ரெஷ் சீஃப் மினிஸ்டர், யங் பிளட், அவருக்கு ஒரு ஆள் ப்ரப்போஸ் பண்றாரு, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டிஜிபி. அவரை நான் கொஞ்சம் எனக்கு சங்கடமா இருக்கு. எப்படா அவர் எழுதினார்? தவறு இல்லையா? யாரோட நாடு, யாரோட மக்கள்? நேர்மன்னு ஒண்ணு வேணாமா? உனக்கு ஆபீசர் இல்லையா? உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, எவ்வளவு லேடி ஆபீசர் கன்விக்ஷன் வாங்கினவங்க இருக்காங்களே, கிரைம் பிரான்ச்ல வேலை பார்த்தவங்க, அவங்கள கொண்டாந்துல போடணும். விருப்பு வெறுப்புல போடுறது ரொம்ப மகாத்தம். இது ஒரு பெரிய எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள். இது அவங்க இந்த நாலேஜுக்கு போச்சுன்னா அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அதனால அது ஒன்று பார்த்துக்கிடுவாங்க.